ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் இட்லி தோசைக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவு போதுங்க பாஸ்தா செய்ய. ஈஸியான டிஃபன் ரெசிபி. கோதுமை மாவில் எப்போதும் சப்பாத்தி செய்வோம். இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு தந்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டின்னருக்கு கூட இந்த பாஸ்தாவை சட்டுன்னு செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலே இந்த பாஸ்தாவை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கோதுமை மாவு ரெசிபியான பாஸ்தா செய்கிறதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இது கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கணும். இந்த டிஃபன் ரெசிபிக்கு சாஸ் எதுவும் நம்ம சேர்க்காம தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யலாம். இப்போ மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் இருந்து பெரிய உருண்டையாக எடுத்து திரட்டிக்கணும். சப்பாத்தியை நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே போல் பெரிய சப்பாத்தியாக நான் திரட்டிக்கிறேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெலிசாக திரட்டிக்கங்க. சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தூவிட்டு பெரிய சப்பாத்தியாக திரட்டிடணும். டிசைன் செய்கிறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி மூடி எடுத்திருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்காகவும் இந்த பாஸ்தாவை செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. எந்தளவு உங்களுக்கு பாஸ்தா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன சின்ன பாஸ்தாவாக தான் செய்ய போகிறேன். ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றை எடுத்துட்டு 2 பக்கத்தையும் மடிச்சிடலாம். 2 பக்கத்தையும் மடிச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்ததாக அப்படியே பின்பக்கத்தை மடித்து நல்லா ஒட்டி விட்டுறணும். இப்போ நமக்கு ஒரு பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. ரொம்பவே ஈஸியாக இன்னொரு டிசைன் செய்யலாம். 2 பக்கத்தையும் நல்லா ஒட்டி விட்டுட்டோம்னா சின்ன உருளை மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எந்த டிசைன் செய்ய ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா எல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. கடாயில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்துடணும். நல்லா வேக வச்சு பாஸ்தா செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக
டிஃபனுக்கு இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாஸ்தாவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 4-5 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துறணும். எண்ணெயில் பூண்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவுக்கு மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிய வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பாஸ்தாவுக்கு நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு பாஸ்தாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கோதுமை மாவில் ஹெல்த்தியான பாஸ்தா வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். ஈஸியான டிஃபன் ரெசிபியான கோதுமை மாவு பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.